வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லோன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ஃபர்ஸ்ட் உள்ள வார்த்தையை லூஸ் அப்படின்னு சொல்கிறோம், செகண்ட் உள்ள வார்த்தையை லூஸ் அப்படின்னு ஷார்ட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். இது ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, லூஸ் அப்படின்னா காணாமல் போகிறது அல்லது தவற விடுதல் அல்லது என்ன தொலைந்து விடுதல் அல்லது குறைத்தல், ரிடியூஸ் பண்ணுறது அல்லது குறைத்தல் என்ற அர்த்தத்துலையும் வரும். ரைட்டா? இது என்னது, ஆக்சுவலாக இது வெர்பா மட்டும்தான் செயல்படும். LOSE லூஸ். ஏன்னா வெர்பை நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அந்த எஸ்ஸை அதிகமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதனால தான் என்ன சொல்கிறோம், லூஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது வெர்பு. அதே நேரத்தில் LOOSE வந்தால் அதுக்கு அர்த்தம் என்னென்னா ஆடிக்கொண்டிருக்கும் அல்லது தளர்வாக என்ற அர்த்தத்தில் வரும். இது என்ன, ரெண்டுக்குமே வித்தியாசம், மீனிங் பார்த்தீங்களா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது அட்ஜெக்டிவ். சார் வெர்புக்கும் அட்ஜெக்டிவுக்கும் என்ன சார் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு? அட்ஜெக்டிவ்னா என்னன்னு தெரியும், அது சம்மந்தமாக திருப்பி விளக்குறேன் நான். லூஸ்னா அட்ஜெக்டிவ், அது பெயர் உரிச்சொல். பெயர் உரிச்சொல். பெயர் உரிச்சொல்னா என்ன சார்? ஒரு பெயர் சொல்ல அதோட தன்மையை உயர்த்தியோ தாழ்த்தியோ அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துச்சுன்னா அதுதான் என்னது, அட்ஜெக்டிவ். பெயர் உரிச்சொல் அப்படின்னு சொல்கிறான். இப்போ மனிதன் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். அவனை உயர்த்தியோ தாழ்த்தியோ சொல்லணும்னா என்னதுன்னா, குட் மேன், நல்ல மனிதன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதுதான் அந்த நல்லங்கிற வார்த்தை என்னது, அட்ஜெக்டிவ். அதுதான் பெயர் உரிச்சொல். அப்போ லூஸுங்கிற வார்த்தை பேருரி சொல்லுன்னு சொல்லியிருக்கோம், ஆடிக்கொண்டிருக்கும் அல்லது தளர்வாக அப்படிங்கிற அர்த்தத்தில். இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்லுவோம், அது எப்பயுமே எப்படி வரும், பேர் சொல்லுக்கு முன்னாடி தான் அந்த வார்த்தை வரும். அந்த பேர் உரிச்சொல் எப்பயுமே பேர் சொல்லுக்கு முன்னாடி தான் வரும். லூஸ் ஷர்ட் அப்படின்னா தொலைன்னு இருக்கிற ஷர்ட்டு, அல்லது என்ன சொல்லலாம், லூஸ் கனெக்ஷன், ரொம்ப தொலைன்னு, அதாவது தளர்வாக இருக்கிற கனெக்ஷன். அடுத்து லூஸ் டோர். டோர் ரொம்ப லூஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ பொதுவாக எப்படி வருது, அட்ஜெக்டிவ் அந்த பெயர் சொல் ஷர்ட்டு டோர் கனெக்ஷனுங்கிற பெயர் சொல்லுக்கு முன்னாடி வருது. அர்த்தம் எப்படி, தளர்வா அல்லது ஆடிட்டு அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. இப்போ உங்களுக்கு ரெண்டுக்கும் அர்த்தம் தெரிஞ்சிச்சு. இதை எப்படி வித்தியாசப்படுறதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ எப்படி உபயோகப்படுத்துறதுங்க பார்த்துடலாம். இப்போ சில உதாரணங்கள் உங்களுக்காக. உன்னுடைய சட்டை தொலைன்னு இருக்குது, எப்படி சொல்லுவோம், யுவர் ஷர்ட் இஸ் லூஸ் அப்படி சொல்லக்கூடாது, யுவர் ஷர்ட் இஸ் லூஸ். லூஸ் அப்படின்னு நீங்கள் இழுத்தீங்கன்னா அது என்னது, LOSE என்ற ப்ரொனன்சியேஷனுக்கு வந்துடும். அதனால் யுவர் ஷர்ட் இஸ் லூஸ் அப்படி தான் சொல்லணும். யுவர் ஷர்ட் இஸ் வெரி லூஸ். ரைட்டா? ரொம்ப தொலைன்னு இருக்குன்னா யுவர் ஷர்ட் இஸ் வெரி லூஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். டைனிங் டேபிள் ஆட ஆரம்பிச்சிருக்கு. ஆட ஆரம்பித்து இருக்கிறது, ரெண்டு வார்த்தை இருக்குது. அதனால் எப்படி வருது பாருங்கள், யுவர் டைனிங் டேபிள் அல்லது தி டைனிங் டேபிள் ஹேஸ் பிகம் லூஸ். ஆடிட்டுருக்கு, ஆடிட்டுருக்கிறதுக்கு என்னது, லூஸ். அடுத்த ஒரு உதாரணத்தை பார்த்துடலாமா? என்னுடைய மடிக்கணனியில் இணையதள இணைப்பு இல்லை, ஏனென்றால் ப்ளக் இணைப்பு தளர்வாக இருக்கிறது. என்ன பண்ணுறாங்க, அந்த இணைப்பு ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். எப்படி சொல்கிறான், மை லேப்டாப் ஹேஸ் நோ இன்டர்நெட் கனெக்ஷன் பிகாஸ் தெர் இஸ் எ லூஸ் கனெக்ஷன் இன் த ப்ளக். என்னது, லூஸ் கனெக்ஷன் இன் த ப்ளக். பிகாஸ் ஆஃப் த லூஸ் கனெக்ஷன் இன் த ப்ளக் மை லேப்டாப் ஹேஸ் நோ இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். தப்பு ஒன்றும் கிடையாது. ரைட்டா? இன்னொரு உதாரணத்தையும் பார்த்துடலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிற உதாரணம் LOSE வெர்ப். அது லூஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாவியை தொலைத்து விடாதே. சாவியை எங்கே தொலைச்சிட்டேன்னா எடுக்க முடியாது, சாவியை தொலைச்சிடாத. ஆனால் தொலைச்சிட்டான், சாவியை தொலைச்சி விடாது அப்படின்னு எச்சரிக்கிறோம்ல, அதை எப்படி சொல்லுவோம், டோன்ட் லூஸ் யுவர் கீ. டோன்ட் லூஸ் யுவர் கீ அப்படின்னு சொல்ல மாட்டோம், டோன்ட் லூஸ் யுவர் கீ. யூ புட் அ ஸ்ட்ரெஸ் ஆன் த வெர்ப். அதனால தான் டோன்ட் லூஸ் யுவர் கீ அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? சாவியை தொலைத்து விடாது. அடுத்து, என்னுடைய ஆடிக்கொண்டிருந்த பல் விழுந்து விட்டது. எங்கே பாருங்கள், ஆடிக்கொண்டிருந்த பல் விழுந்து விட்டது அப்படின்னு சொல்கிறான். ரைட்டா?
எது ஆடிக்கொண்டிருந்த பல். இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஐ ஹாவ் லாஸ்ட் மை லூஸ் டூத். ஐ ஹாவ் லாஸ்ட் மை லூஸ் டூத். ஏன்னா ஆடிக்கொண்டிருக்கும் பல் லூஸ் டூத். ஐ ஹாவ் லாஸ்ட் மை லூஸ் டூத் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இப்போ எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படி அதனுடைய அர்த்தம் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக விளங்கியிருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். நான் என்னுடைய எடையை குறைத்தால் என்னுடைய ஆரோக்கியம் என்னப்படும், மேம்படும். எதை குறைக்கணும், எடையை. எப்படி சொல்கிறது, இஃப் ஐ லூஸ் மை வெயிட், இஃப் ஐ லூஸ் மை வெயிட் மை ஹெல்த் வில் இம்ப்ரூவ். என்னோட ஆரோக்கியம் மேம்படும். வில் இம்ப்ரூவ், மேம்படும். மேம்படும்ங்கிறது என்னது, வில் இம்ப்ரூவ். எடையை குறைக்கிறதுக்கு என்னது, லூஸ். இஃப் ஐ லூஸ் மை வெயிட் மை ஹெல்த் வில் இம்ப்ரூவ் அப்படின்னு வரும். இப்போ புரியுதா எப்படி லூஸுக்கும் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது புரியுதா? ரைட்டா? இப்போ இந்த சேனலை பார்த்து வர அனைத்து அன்பர்களுக்கும், உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் அன்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையன்பட கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில். நன்றி, வணக்கம்.